Praise the Lord Jesus Christ. திருப்பாடல் 139 முதல் வசனம் 2ஆம் வசனம். ஆண்டவரே, நீர் என்னை ஆய்ந்து அறிந்திருக்கின்றீர். நான் அமர்வதையும் எழுவதையும் நீர் அறிந்திருக்கின்றீர். என் நினைவுகளை எல்லாம் துறையிலிருந்தே உயிர்த்து வருகின்றீர். இந்த வசனத்தை நாம் தியானிக்க போறோம். 3 காரியங்கள். நம்மை ஆய்ந்து அறிந்திருக்கிற கடவுள். He knows everything of me. என்னுடைய இன்டர்னல் இமோஷனல், என் உணர்வுகள், என் சிந்தனை எல்லாவற்றையும் முற்றிலுமாய் அறிந்திருக்கிற ஒரே ஒரு நபர் யாருன்னா ஆண்டவர் மட்டும்தான். எப்படி? நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கிறார். நான் அமர்வதையும் எழுவதையும் அறிந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா யோசிச்சு பாருங்க. எனக்கு ஒரே உதாரணம் எனக்கு ஞாபகம் வருது. முதல் அரசர்கள்ல 19ஆம் அதிகாரத்துல எலியாவை பத்தி படிக்கிறோம். இந்த அரசி இசபெல் எலியாவிடம் சொல்றாங்க, நீ எப்படி என் நாட்டில் நீ கொன்றியோ அதே போல் நாளைக்கு இன்னதுல அவனை கொன்றுவேன். எலியா பயந்து போய் அந்த ஓடுறாங்க, சீனாய் மலைக்கு ஓடி போய் அந்த இடத்துல அவர் அப்படியே போய் அமர்ந்தார். அருமையான வசனம் சொல்றதுன்னா, அவர் பாலைநிலத்தில் ஒரு நாள் முழுவதும் பயணம் செய்தார். அங்கே ஒரு சூறை செடியின் அடியில் அமர்ந்து கொண்டு தாம் சாக வேண்டும் என பின்வருமாறு ஆண்டவரிடம் மன்றாடினார். அவர் அங்கு அமர்ந்து இருப்பதை ஆண்டவர் அறிந்தார். அதுக்கு அடுத்த 2 வசனம் எப்படியே துக்கத்தினால அப்படியே படுத்து உறங்கினார். அதையும் ஆண்டவர் அறிந்தார். அமர்வதையும் படுத்துறங்குவதையும் எழுவதையும் நம் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அறிந்தவர் சும்மா விட்டாரா? வானதூதரை அனுப்பி அவரை தட்டி எழுப்பி இதை உணவை கொடுத்து எடுத்து சாப்பிடு, குடி என்று சொல்லி அவருக்கு உணவளித்து அவரை ஊக்கப்படுத்தினார். இப்படியாக ஆண்டவர் நம்ம எல்லா சூழ்நிலையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய நினைவுகளை தொலைவிலிருந்தே அறிந்திருக்கிறான்னு சொல்றார். ஏன் இப்படி தெரியும் பாருங்க. ஏசாயா புத்தகத்தில் சொல்றார், உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என் வழிகள் அல்ல என்று சொல்றார். அதே போல திட்டமிடுவது நீயா இருந்தாலும் அதை செயல்படுத்துவது ஆண்டவரே என்று சொல்லி படிக்கிறோம். அப்போ எல்லாவற்றையும் தொலையிலிருந்து என்னை முற்றிலுமாய் அறிந்திருக்கிறவர். பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த உலகத்துல இருந்தாலும் தனிப்பட்ட முறையில என்னையும் உங்களையும் முழுமையா அறிந்திருக்கிற கடவுள். யோபு பாருங்க, அவருடைய துக்கத்துல எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. 8ஆம் அதிகாரத்துல 19ஆவது வசனம். எவ்வளவு காலம் என் மேல் வைத்த கண்ணை எடுக்காதிருப்பீர்? என் எச்சிலை விளங்கும் அளவுக்கும் கூட என்னை விடமாட்டீரா அப்படின்னு கேட்கிறாரு. யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு மூச்சிலும், உங்கள் ஒவ்வொரு துடிப்பிலும் இயேசு இருக்கிறாங்க. இது உணர்ந்து இந்த பாடலை பாருங்க. நம்ம எல்லா சூழ்நிலும் நீங்க கண் கலங்கினா, உங்கள் கண் கலங்கும் போது கடவுளுடைய கண்கள் கலங்கும். அந்த அளவுக்கு நம்ம மீது அன்பு வைத்திருக்கிற கடவுள், நம்ம அறிந்திருக்கிற கடவுள். நன்றி இயேசுவே, என்னை முற்றிலும் அறிந்தவரையும் உங்களுக்கு நன்றி. திருப்பாடல் 23 சொன்னது போல, இரு சூழ் வெள்ளத்தாக்கி நான் நடக்க நேர்ந்தாலும் நீர் என்னோடு கூட என்று உறுதியாக சில திருப்பாடல் ஆசிரியர் போல அந்த உணர்ந்து பாடுற மாட்டவர். நீர் என்னோடு கூட எல்லா சூழலும் என்னோடு கூட நான் துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் நீரே. நான் கலங்கும் போது எனக்காய் கரைப்பவர் நீரே. நான் துடிக்கும் போது எனக்காய் துடிப்பவர் நீரே. நான் கலங்கும் போது எனக்காய் கரைப்பவர் நீரே.
அவை வளமான எதிர்காலத்தையும் நம்பிக்கையையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல்வாழ்வின் திட்டங்களை அன்றி கேடு விளைவிப்பதற்கான திட்டங்கள் அல்ல என்கிறார் ஆண்டவர். எரேமியா 29:11. நம்மை குறித்து வைத்திருக்கிற அந்த திட்டங்கள் வளமையான நம்பிக்கைக்குரிய திட்டங்களுக்கு ஏற்ப நம்மை ஆஸ்வதிக்கிற கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார். நம்மில் ஒருவராக இருக்கிறார். நம் எல்லா செயலையும் அறிந்திருக்கிறார். நம் சந்தோஷத்தையும் அறிந்திருக்கிறார். நம் வேதனைகளையும் அறிந்திருக்கிறார். இதை உணர்ந்தவர்களாய் கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்பு தேவ தாயி, உங்க பரிசுத்த மேலாடையை எங்கள் ஒவ்வொரு மேலும் போர்த்தி என்றென்றும் நாங்கள் உம்மில் வளர இயேசுவின் அன்பிலும் இயேசுவின் இறை பிரசனத்திலும் என்றும் வளர எங்களை ஆசீர்வதியும். யோசிப்பே எங்களுக்காய் பரிந்து பேசும். அனைத்து வானதூதர்களே புனிதர்களே எங்களுக்காய் பரிந்து பேசும். ஆமென். God bless you. Ave Maria, Ave Maria, Ave Maria. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பீஸ்.